இது வந்து கொரியனா? இல்ல விமனுக்கு வந்து வெளியில போய் ரெஸ்ட் ரூம் ஓ கப் மென்ஸ்ட்ரேஷனல் கப் இல்ல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியா வந்துரும் ஆமா 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 பி சேஃப் அதெல்லாம் பயன்படுத்தணும் எக்ஸாக்ட்லி சன்ஸ்கிரீன் ஓகே மாய்ஸ்சரைசர் சூப்பர் எல்லாமே வந்து சின்ன சோட்டோவா இருக்குது ஆமா டிராவலுக்கு இது அந்த YSL லிப்ஸ்டிக் இது பெனிஃபிட்னு ஒரு பிராண்டோட லிப்ஸ்டிக் இது பெனிஃபிட் வித்தியாசமா இருக்கே இது பெனிஃபிட் வந்து ஒரு அமெரிக்கன் பிராண்ட் இப்போ இந்த லிப்ஸ்டிக் தான் நான் பெர்மனன்ட்டா யூஸ் பண்றேன் என்ன பெர்ஃப்யூம் கிரேஸ் எனக்கு ஐ ஹேவ் ஒன் என்டையர் கலெக்ஷன் ஓகே சோ என்னோட மூடுக்கு ஏத்த மாதிரி டேக்கு ஏத்த கோவமா இருக்கமா இது மார்னிங்னா எப்படி டே பெர்ஃப்யூம் ஓகே என்ன மாதிரி ஈவென்ட்க்கு போறோம் அதுக்கு ஏத்த மாதிரி ஐ லவ் டு டிரைவ் ஓகே என்ன கார் இப்போ வந்து டைகூன் இருக்கு ஓ அண்ட் ஆமியோ ரெண்டுமே Volkswagen ஏர்பாட்ஸ் ஓ இதுவுமே ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு நல்லா இருக்கேங்க நான் சொன்னா சத்தியமா சிரிப்பீங்களே என்னங்க எனக்கு இது சாப்பிடும்போது மவுத் ஃப்ரெஷ்ஷா விழுந்துரும் அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் ஐ வில் கரையாயிடும் இது அந்த பென்னு ஓ அழைக்கிறதுக்கா Presta Women's Wear presents Handbag Secrets featuring Lizzie Anthony. பிரஸ்டா அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னவர்ஸ் லெகின்ஸ் அண்ட் நைட் வேர்ஸ் வழங்கும் வாட் இஸ் இன்சைட் யுவர் ஹேண்ட்பேக் ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம யாரோட ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா வெர்சடைல் பெர்ஃபார்மர் லிசி ஆண்டனி அவங்களோட ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பேக் வந்து கண்டிப்பா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் வாங்கியிருப்பீங்க. எல்ஏன்னு போட்டிருக்கு. இல்ல எல்ஏ வந்து லிசி ஆண்டனி. எனக்கு தெரியும். பல்பு நம்பர் 1 கவுண்ட் போட்டுருவானுங்க. சோ லிசி ஆண்டனி அப்படின்ற அது ஒண்ணும் இல்ல. லிசி ஆண்டனி ஈக்குவல் லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லிக்கலாம். LHS ஈக்குவல் RHS அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கு. இது இந்த பேக் வந்து உங்களுடைய அவர் கொடுத்த கிஃப்டா? இல்ல நானே தான் வாங்கிட்டேன். பல்பு நம்பர் 2ன்ற மாதிரி எனக்கு நானே gift கொடுத்துக்கிட்டேன் அப்படின்றீங்க. சூப்பர். ஃபீனிக்ஸ் மால்ல இருக்க அவங்களே இப்படி பிரிண்ட் அடிச்சு தராங்களா எல்ஏல? ஆமா அங்க இருக்கு. ஏங்க எல்ஏன்னு எழுதுறதுக்கு ஃபுல்லா உங்க பேரை எழுதிருக்கலாம்ல. அதுதான் சொன்னேன். அது என்ன எதை பண்ணாங்கன்னு தெரியல. அதுதான் அந்த இன்னொரு பேக்ல லிசன் போட்டுருக்கேன். லிசன் போட்டுருக்கு. சூப்பர், வெரி குட். உண்மையிலே இப்போ உங்க பேருக்கு மீனிங் என்ன? மீனிங்னா இல்ல, ஆக்சுவலா எலிசபெத் தான் என்னோட பேப்டைஸ் நேம். நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து எலி செத்து போச்சு அப்படிவாங்க. அதனால அதை வைக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு இந்த எலிசபெத்ங்கிறது ஆங்கிலோன் ஸ்கூல்ல தானே படிச்சேன். சோ சின்னல இருந்து எப்பவுமே அதை வந்து ஷார்ட்டா லிஸி இல்லனா லிஸ் தான் சொல்லுவாங்க. ஓ சோ அதே வச்சிட்டேன். சூப்பர்ல. இது செம. ஆண்டனி அப்பா பேர். அதுக்கு அது ஏங்க ஆண்டனி தெரியுங்க. சூப்பர். லிஸி அது எலிசபெத் அப்படின்னும் போது ஆனா உண்மையில இந்த எலிசபெத் பேரை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. என்ன என்னோட போதாத நேரம் தெரியல. என்னோட ஆக்சுவல் பேர் வந்து எலிசபெத் சங்கீத். சங்கீத். எலிசபெத்தையும் கலைச்சிட்டாங்க, சங்கீதாவையும் கலைச்சிட்டாங்க. சங்கீதா சங்கீதா சைவம். நமக்கு அது ரெண்டுமே வேணாம் அப்படின்னு அதனால லிஸி அப்படின்னு வச்சாச்சு. சூப்பர். மைக்கேல் கோர்ஸ் பேக் பின்னாடி ஏதாவது ஒரு ட்ரீம் பேக்கா இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி? அப்படிலாம் இல்ல. எனக்கு ஜெனரலி பெரிய பேக் ஏன் பிடிக்கும், அது இந்த மாதிரி ஓபன் இருக்க பேக் ஏன் பிடிக்கும்னா, நான் புக்ஸ் எப்பவுமே என் கையில ஒரு புக் இருக்கும். எஸ், உங்க வீட்லயே ஒரு லைப்ரரி இருக்கு. யா. ஸோ நான் அந்த கரண்ட்டாக என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கோன்னா அதுக்கு நான் ஆல்வேஸ் கேரி வித் மீ. ஏன்னா எங்கே என்ன சிச்சுவேஷன் வரும்னு தெரியாது. ஓகே. வெட்டியா வெயிட் பண்ணி ஃபோனை நோண்டுறதுக்கு புக்கை பார்ப்பேன், புக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவேன். வெரி குட். அதனால ஐ ப்ரிஃபர் பிக் பேக்ஸ். ஸோ அப்படிதான் இந்த பேக் பார்த்தேன், பிடிச்சிச்சு, வாங்கினேன். சூப்பர். எஸ், ப்ளீஸ் ஓப்பன் அண்ட் இனாகிரேட். என்னென்ன வச்சிருக்கீங்க பார்த்துடலாம். என்ன ஃபர்ஸ்ட் as I said, oh my god, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி கோட்ல கொடுக்கிற புக் மாதிரியே இருக்குது. கரண்ட் புக் ஐ அம் ரீடிங். அருந்ததி ராய். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களே சொல்லிருக்கீங்க. நான் அருந்ததினோட அனுஷ்கா நடிச்சதான்னு கேட்பேன். அப்புறம் எனக்கு கமெண்ட்ல எல்லாரும் செய்வாங்க. அவங்கள பத்தி நீங்களே சொல்லிருங்க. யா, அருந்ததி ராய் இஸ் a famous writer. எஸ் அவங்க தான் மதர் மேரி கம்ஸ் டு மீ. மீனிங் தெரியல. ஓகே, சூப்பர். இல்ல இது வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த புக் இதுல இருந்து ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு டேக் அவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த புக் நீங்க வந்து இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? அந்த மார்க் இருக்கு பாருங்க. ஓகே, ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து அவங்க அம்மாவை பத்தி பேசியிருக்காங்க. நிறைய கனெக்ட் ஆகுது ஆக்சுவலா அவங்க ஜர்னிக்கும் என் ஜர்னிக்கும். அப்படியா? பிரமிப்பா பார்த்து பார்த்து ஓ நாலு பின்ன நம்மளும் எழுதுவோமோ, அவ்வளவுதான், எழுத வேண்டியதானே. ஐயோ, இந்த புக் எல்லாம் பார்த்தா நம்ம சின்ன வயசுல புக் கிரிக்கெட் விளையாடுறது மட்டும் தான் எனக்கு இருக்கு. அப்படி தொடர்ந்து 6 4 அது மட்டும் தான் புக் பயன்படுத்துறது, வேற எதுக்கும் இல்ல. வேற என்ன இருக்கு?
என்னோட ரீடிங் கிளாஸ். வாவ் சூப்பர். உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா இந்த புக்ஸ் எல்லாம் ஃபுல் படிக்கணும். டைம் ஃபுல் டைம். ஐயோ சூப்பர். அதுக்கே ஒரு பயங்கரமா ஒரு உரை செஞ்சு செமையா. இது ஆன்லைன்ல வாங்கினேன். ஆ நல்லா இருந்தது. ஏங்க இதுவே ஸ்டைலா இருக்கீங்க பயங்கரமா. இந்த கிளாஸ் ரீடிங் கிளாஸே நம்ம போட்டோ ஷூட் பண்ற அளவுக்கு. அதுவும் மைக்கேல் கோர்ஸ் போலியே எம்கேன்னு போட்டிருக்கு. இது மைக்கேல் கோர்ஸ். எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அதுதான் உண்மையிலேயே உலகத்திலேயே ரீடிங் கிளாஸையும் பிராண்டடா வாங்கி போடுவேனா அதுதான் லிசி அப்படின்றதுதான். என்னோட கார் கீஸ். ஓகே. கார் வந்து சொல்லுவாங்கல்ல இப்போ ரொம்ப பெரிய ட்ரீமா இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி கார் வந்து 18 வயசு ஆனோம் எப்படா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 18 வயசு எப்ப ஆகும் நம்ம போய் கத்துக்கிட்டு லைசன்ஸ் வாங்கிடணும் அந்த மாதிரி ஆளா இல்ல எப்படி உங்களுக்கு என் கார் கட்டாயத்தின் பேர்ல ஓட்ட ஆரம்பிச்சீங்களா? நோ நோ நோ. I love to drive. Okay. And I drive beautifully irrespective of இந்த உலகம் என்ன சொன்னாலும் சரி பியூட்டிஃபுல்லா ஓட்டுவேன். சூப்பர். அது என்ன சார்ந்தவங்க அத்தனை பேர் சொல்லுவாங்க. என் காரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே. என்ன கார்? இப்போ வந்து டைகூன் இருக்கு. ஓ சூப்பர். அண்ட் ஆமியோ ரெண்டுமே Volkswagen தான். வாவ். அது ரொம்ப சில பேருக்கு அது Volkswagen மேல அந்த ஒரு ஏன்னா எனக்கு அது ரொம்ப சேஃப் காரா ஃபீல் ஆகும். ரொம்ப ஹெவியா இருக்கும். ரொம்ப சேஃப்டி இருக்கும் அந்த கார்ல. ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த ஓட்டும் போது அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகும். கரெக்ட். சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். அது ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லிருக்காங்க அந்த இது Volkswagen வந்து அதனால அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னால எனக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் அந்த கம்பெனி இது. வாவ். சோ ரெண்டுமே அந்த கம்பெனியோட கார் தான். வேற என்ன வச்சிருக்கீங்க? அப்படியே என் காரை நான் அப்படியே வீடு எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி என் காரையும் நீட்டா வச்சிருப்பேன். ஓ மை காட். எல்லாரும் கேட்பாங்க இது 4 வருஷம் ஆச்சுன்ற இப்பயும் உள்ள ஏறனா புது கார் இருக்கா ஸ்மெல் வருதுன்னுவாங்க. ஓ மை காட். இதெல்லாம் பெரிய விஷயங்க. இந்த கார்ல எல்லாம் எல்லாமே கிடக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மன உளைச்சல் ஆகும். இது என்னது? என்னோட ஏர்பாட்ஸ். ஓ என்னங்க இதுவுமே ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கேங்க. ஓகே. கேஸ். அப்புறம் என்னோட பாட்டு நிறைய விரும்பி கேப்பீங்கல்ல? பாட்டு கேட்பேன். ஓகே. உங்களோட பிளேலிஸ்ட்ல இப்பலாம் Spotify 2025 அப்படின்ற மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. இல்ல ஆப்பிள் டியூன்ல. ஓ நீங்க ஆப்பிள் டியூன். ஓகே. ஐடியூன்ஸ்ல வந்து நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் மை கோ டு லிஸ்ட்னு. அதுல மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஜஸ்டின் பீபர் உள்ள வருவாரா? இல்ல நான் அந்த காலத்துல இருந்து கேட்பேன். ஓகே. நீங்க தான் ஒரிஜினல் ப்ரோ மேக்ஸ் ஓஜி பாப் சாங் அந்த மாதிரி எங்கிள்பர்ட்லாம் இப்ப இருக்கவங்க யாரும் தெரியுமா கூட தெரியாது. அந்த மாதிரி அந்த டைம்ல இருந்து வருவேன். சோ இது என்னோட பர்சனல் ஃபோன் பர்சனல் ஃபோன். இது என்னோட வாலெட். சூப்பர். வாலெட்ல தான் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு திறக்கக்கூடாது. அதான் வாலெட்ல வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டுல இருந்து கிரீன் கார்டு வரைக்கும் எல்லாமே வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்களே அப்படின்றதா. ஆதார் கார்டு வர ஒரு கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்ல. ஐயோ அதுவும் இந்த ஏர்போர்ட்ல இந்த லோக்கல் டொமஸ்டிக்ல டிராவல் பண்ணும்போது இந்த ஆதார் கார்டு வாங்கி நம்மள ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. நீங்க தானா அது அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து மேக்ஸிமம் அதர் லாங்குவேஜ் காப்ஸா இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம. ஐயோ கொடுமை. அதுதான். அப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்குள்ள ஒரு குட்டி பவுச் இருக்கு. ஓ என்னங்க செம்மையா இருக்கு. இது வந்து ஆர்கனைசரா? ஆர்கனைசர். ஏன்னா இது ஓபனா இருக்கு இல்லையா? ஓகே. அதனால சூப்பர். ஆர்கனைசர்ல வெட் டிஷ்யூஸ். ஓகே. அப்புறம் இந்த பேக் எப்பவுமே நான் கேரி பண்ணுவேன். ஐக்கியா அது. ஓகே. ஓபன் பண்ணா பெருசா ஓ அந்த பை மாதிரி ஆயிருமே. ஓகே. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னா 10 ரூபாய் வேற தேவலாம் கேட்பான். அதுக்குன்னு இல்ல. எனக்கு அந்த பேப்பர் வேஸ்ட் பண்றது எனக்கு அது ரொம்ப இதாவும். சோ நான் எங்க ஷாப் பண்ணாலுமே இது நல்லாவே பிடிக்கும் அதுல. ஆமா. சோ இதுல போட்டு தான் நான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா இங்க வந்து நான் வீட்ல குப்பை சேர்க்க மாட்டேன். வந்தோன்னு தூக்கி போடுற ஒரு விஷயத்தை எதுக்கு நம்ம அது பண்றோம் சொல்லி this is always there. சூப்பருங்க. சரியான இது நிறைய இந்த வீடியோ மூலமா என்னோட மருந்து. எஸ். இது வந்து நம்மளோட இன்ஹேலர் அப்படின்றதா. டிஷ்யூஸ். ஓகே. this is என்னது? இது வந்து கொரியனா? இல்ல. விமென்க்கு வந்து வெளியில போய் ரெஸ்ட் ரூம். ஓ கப் மென்ஸ்ட்ரேஷனல் கப் இல்ல. இது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியா வந்துரும். ஆமா ஆமா ஆமா. பி சேஃப் அதெல்லாம் பயன்படுத்தணும். எக்ஸாக்ட்லி. பி சேஃப் கம்பெனியோட அந்த ஃபனல். ஓ ஓகே ஓகே ஓகே. இது என் பேக்ல எந்த பேக் எடுத்தீங்கனாலும் மினிமம் ஒரு 3 நாள் பாப்பீங்க. இன்ஃபேக்ட் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஷூட்டிங்ல போறோம். அது கேரவான்ல ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படினும் போது இட்ஸ் மஸ்ட் ட்ரை. இது எப்பவுமே இருக்கும். மால் எங்க போனாலும் வந்து இதெல்லாம்
பெண்களுக்கு இது ஒரு பெரிய வர பிரசாதம். ஓகே. ஸ்டார்டிங்ல வந்து இது ஒரு இதுல இந்த இதுவே வந்து ரொம்ப பெரிய இதுவா இருக்கும் ஃபனல். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் கேரி பண்றதுக்கு. Now it has come very simple. ஓகே. அழகா வந்துருச்சு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து சிலிகான்ல இருந்தது. ஓகே. அது வந்து யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வைக்கணும். ஓகே. அப்ப நான் என்ன பண்ணுவேன் 4-5 வச்சு அது ரீசைக்கிள் பண்ணி பண்ணிட்டே இருப்பேன். இப்ப இது வந்தது எனக்கு ரொம்ப வசதி. நல்லது. நிறைய பேருக்கு இது தெரியாது. இது Amazonல போட்டீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வரும். ஓ. சோ அது நான் எப்பவுமே வந்து அங்க ஸ்டாக் இருக்கும் எனக்கு. நல்ல விஷயம். நல்லது. எஸ். அடுத்தபடியாக என்ன இருக்கு? இது நம்மளோட என்னங்க? ஓ இப்ப ரோலானா? ஓ லிப்ஸ்டிக்கா எல்லாமே? சன்ஸ்கிரீன். ஓகே. மாய்ஸ்சரைசர். சூப்பர். எல்லாமே வந்து சின்ன சோட்டோவா இருக்கிறது நல்லது. டிராவல்க்கு. இது அந்த YSL லிப்ஸ்டிக். இது பெனிஃபிட்னு ஒரு பிராண்டோட லிப்ஸ்டிக். இது பெனிஃபிட் வித்தியாசமா இருக்கே இது. பெனிஃபிட் வந்து ஒரு அமெரிக்கன் பிராண்ட். இப்போ இந்த லிப்ஸ்டிக் தான் நான் பெர்மனன்ட்டா யூஸ் பண்றேன். ஓகே. இது வந்து மேட் ஷேட் அப்படியே போட்டு அடிச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். என்ன ரிமூவ் பண்றதுக்கு என்ன போகவே மாட்டுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இது பர்ஃப்யூம் YSL. ஓகே. Black. உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவீங்க? என்ன பர்ஃப்யூம் கிரேஸ் எனக்கு. I have an entire collection. ஓகே. என்னோட மூடுக்கு ஏத்த மாதிரி டேக்கு ஏத்த கோவமா இருக்கோம்னா இது, ஜாலியா இருக்கோம்னா இது, ரொமான்ஸ் மார்னிங்னா எப்படி டே பர்ஃப்யூம். ஓகே. என்ன மாதிரி ஈவென்ட்க்கு போறோம் அதுக்கு ஏத்த மாதிரி. ஒரு இன்டிமேட் கிரவுடா இருந்தா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற பர்ஃப்யூம்ஸ். கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. கரெக்ட். சோ அந்த மாதிரி எனக்கு I have a huge collection. ஓ மை காட், இட்ஸ் அமேசிங். பர்ஃப்யூம் கலெக்ஷன். அதாவது நம்ம யூசுப் பாய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு வாட்டி ஒருத்தர் கேட்டாங்க how do you like to smell அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் அப்படி சொன்னேன். எக்ஸ்பென்சிவ். ஷாருக் கான் வந்து ஒரு பெர்ஃப்யூம் போடுறாரு, அதுக்கு எல்லாரும் போட்டு அதெல்லாம் சொல்றாங்க. அது என்ன அதெல்லாம் ஆமா அது கண்டுபிடிக்கணும். இது வந்து லிப் பாம். ஓகே. லிப் பாம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். இது நான் சொன்னா சத்தியமா சிரிப்பீங்க. இது என்னங்க? எனக்கு இது சாப்பிடும்போது மவுத் ஃப்ரெஷ்ஷா விழுந்துரும். அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் கரையாயிடும். இது அந்த பென்னு. ஓ அழைக்கிறதுக்கா? அது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸா தான் ஸ்பாயில் ஆயிருமே. என்ன கலர்லயும் இது ஒர்க் ஆகும். ஓ சூப்பரா இருக்கு. இது டக்குனு அழிச்சா போயிருமா? அது இப்படி வச்சு இப்படி பிரஸ் பண்ணா அந்த ஃப்ளூயிட் வரும். அப்படியே தேய்ச்சா அது போயிடும். சுச்சு இது நல்ல ஐட்டமா இருக்கு. பேர் என்ன? இது வந்து ஸ்டெயின் பென் சொல்லுவாங்க. ஸ்டெயின் ரிமூவர்க்காக. இதுவும் அமேசான்ல கிடைக்கும்ல ஸ்டெயின் பென். இது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப முக்கியம். ஆமா நான்லாம் சில நேரத்துல இங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது இப்படி லைட்டா தான் இருக்கும். தண்ணியை வச்சு தொடச்சிருவோம். அப்படி தொடச்சோம்னா ஃபுல்லா ஸ்மட்ஜ் ஆயிரும். தண்ணி வச்சு தொடச்சா அந்த கரை போவாது. ஒரு yellow-வா இப்படி ஆயிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் வரும். ஆமா அது இன்னும் மன உளைச்சலா இருக்கும். ஏன்னா படர் தாமரை மாதிரி பறந்துட்டீங்க. ஓகே சூப்பர். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். உண்மையிலே பக்காவான ஹேண்ட்பேக்கா இருக்குங்க. சான்ஸே இல்லை. இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்க. தெரியல. அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 15 நிமிஷம் தான் கண்டென்ட் இருக்கும். அதுலயே நீங்க எல்லாம் முடிச்சு நான் டின்னருக்கு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். பட் சூப்பர். இந்த கையில போட்டிருக்கிற பிரேஸ்லெட் இப்ப நான் விடுவோமா? எப்படி இன்னொரு 5 நிமிஷம் ஏறா கண்டென்ட் அப்படின்றத. See, I'm not a bangle person. Okay. அது ஏன் எனக்கு தெரியல. ஒரு பெண்மையா இருந்தா ஒரு பொண்ணா இருந்தா ஒரு வளையல்லாம் போடணும்ல. அதானே. பிடிக்காது. நோ வே. பிரேஸ்லெட் தான் எனக்கு. சோ மெலிசா போட்டனா அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் சங்கு. அதாவது டாக்டர் 2 நாளா கழுத்து வலியா இருக்கு அப்படின்னு சங்கிலியே கலட்டி வைக்கவும் அப்படின்ற மாதிரி. சூப்பர். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப அது கொலாபரேஷன் எதுவும் இல்ல. சரி ஓகே. அங்க அந்த கையில ஒண்ணு போட்டிருக்கீங்களே, இது வந்து சொல்லுவாங்களா இந்த யானை முடியில வந்து மோதிரம் செய்யறதுக்கு நீங்க காப்பியே செஞ்சு போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதானா? பெரிய யானையா இருக்கும் போல் இருக்கீங்க. ஆக்சுவலா யானை முடி அவ்வளவு பெருசா இருக்கும். ஆமா நம்மளுக்கு தான் சிறுசா வெட்டிடுறானுங்க. சூப்பர். யூ லவ் என்னென்ன பெட்லாம் ரொம்ப பிடிக்கும்? பெட் பிடிக்குமா உங்களுக்கு? நம்ம வீட்ல எப்பவுமே நாய் பூனை எல்லாத்தையும் கூடயே நம்மள வளர்த்தாங்கன்னு சொல்லணும். அவங்கள தான் predominantly வளர்த்தாங்க. எங்களை கூட அப்படியே வளர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. பொதுவா வந்து அவதாரமே அப்படின்னுவாங்க. நானு நாய் எல்லாரும் அட் அ டைம் திரும்பி பார்ப்போம் யாரு திட்டுறாங்க. அதுக்கு வாங்குச்சுனா ஓ நம்ம இல்ல நீங்க வந்தீங்கனாலே அந்த கலகல கலகலன்னு உங்களுடைய ஸ்மைலா இருக்கட்டும், அந்த எனர்ஜி நீங்க வந்து பாஸ் பண்றது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்த விஷயம். ஒரு நியூ ரிலீஸ்
பயங்கர ஜாலியா இந்த இயர் எண்ட் வந்து எல்லாருமே வந்து ஓகே வாட் நெக்ஸ்ட், ஐயோ அடுத்த வருஷம் தான் நமக்கா அப்படின்னும் போது இல்லப்பா இந்த வருஷத்துலயே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சோனி லெவல் ஒரு ரிலீஸ். நிஜமாவே அப்படிதான். ஸோ அதுதான் மேக்சிமம் வந்து இப்போ ஒரு நம்மளோட ப்ராஜெக்ட் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். அது வந்து சில பேரால் வார்த்தையால் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அண்ட் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க? ரொம்ப நர்வஸாக இருப்பேன். ஜென்ரலாகவே என்னுடைய எல்லா ரிலீஸ்க்குமே என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்தேனோ அது நான் எப்பவுமே இருந்திருக்கேன். அண்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி பல சீரீஸில் வந்து கொஞ்சம் நிறைய டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, அது எப்படி ரிசீவ் ஆகும், எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, எவ்வளோ வியூவர்ஷிப் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. அண்ட் பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அது பார்த்தவங்களுக்கு புரியும் ஏன் நான் சொல்றேன்னு. அப்போ இது எப்படி போய் ரீச் ஆக போகுதுங்கிறதுல எனக்கு ரொம்ப அதிகமாகவே டென்ஷன் இருந்தது. இன்ஃபேக்ட் ப்ராஜெக்ட் என்கிட்ட வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினே, இதை நான் கமிட் பண்ணணும்னா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க நீங்க ஒழுங்கா ப்ரோமோட் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நான் சொல்லி தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சூப்பர், உண்மையிலே நல்ல விஷயம். நம்ம பண்ற வேலையை கரெக்டா ப்ரோமோட் பண்ணுவீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஓகே நான் எவ்வளவு நாள் வரணும் எவ்வளவு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கேட்காம ஓகே வாட் இஸ் த ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கேட்டது இஸ் a good thing. எஸ், ஏன்னா அந்த ஆர்டிஸ்டுக்கு தான் அந்த மன வலிமை தெரியும். ஏன்டா மழையிலயும் வெயிலையும் உருண்டு நடிப்போம், கடைசியில நீங்க ப்ரோமோட் பண்ணலாம் என்ன பண்றது. எக்ஸாக்ட்லி. சூப்பர், வெரி குட். உண்மையிலே வந்து பயங்கர உங்களை மாதிரியே உங்கள் வீடுமே பயங்கர அழகா இருக்குது. இப்போ என்னன்னா இது என்ன கிட்டத்தட்ட பார்க்கும்போது அந்த விக்ரம் வேதால வந்து ஒரு கதை சொல்லட்டுமா சார் செட்டப்ல வந்து உட்காந்துருக்கோம் நம்ம. லிசி யாரு, லிசி வந்து அதாவது பாம்பேல என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ லிசி வந்து என்ன படிச்சிருக்கீங்க, கமான் சொல்லுங்க என்ன படிச்சீங்க, உங்களுடைய அதாவது விக்கிபீடியாவை தாண்டி சில விஷயங்கள் சொல்ல முடியாதது பண்ண விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உங்களோட நேட்டிவ் எங்க? மலையாளி, ஆனா born and brought up இங்கதான். ஓகே, வண்ணாரப்பேட்டையில. வாவ், சோ டிபிக்கல் வண்ணாரப்பேட்டை பொண்ணு நானு. ஓகே, வண்ணாரப்பேட்டையில அப்படின்ற மாதிரி. ஓகே, அங்க படிச்சதெல்லாம் ஸ்கூல்லாம் பிராட்வேல பிரான்சிஸ் சேவியர்ஸ். ஓகே, சூப்பர். படிச்ச ஸ்கூல். அப்பயே ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவீங்களா? வேற வழி இல்ல, ஃபைன் போடுவாங்கலடா. ஆமா, ஃபைன் போடுவாங்க. 10 ரூபீஸ் பெரிய படம். ஐயோ ஆமாங்க, இப்போ 10 ரூபீஸ் அப்படின்றது பெரிய இதுதான். பாக்கெட் மணிக்கு வாங்குற கஷ்டம் நமக்கு தானே தெரியும். ஆமா. ஓகே, சோ அங்கதான் ஃபுல்லா ஸ்கூலிங்லாம் முடிச்சீங்க. அப்போ நீங்க சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும்லாம் வரவே இல்லைங்க, இது வந்து ஒரு குட் ஆக்சிடென்ட், அப்படி நடந்துருச்சு அப்படி வந்தேன். சோ நீங்க வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்களா ஓகே ஐ வாண்ட் டு பிகம் ஆக்ட்ரஸ்? இல்ல, எனக்கும் இந்த ஃபேமிலிக்குமே இண்டஸ்ட்ரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகே, யாருமே இங்க இல்ல. ஐ அம் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு என்டர் ஹியர். சூப்பர். சோ இப்போ வரைக்கும் வீட்ல வந்து அது என்னப்பா அது ஒரு பைத்தியம், அது என்ன வேணா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள பாக்குறாங்க. என்ன வேணா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இவ்வளவு படிச்சிச்சு நல்ல பொசிஷன்ல இருந்து எல்லாத்தையும் விட்டு இது ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள பாக்குறாங்க. ஓகே, அதை பிரேக் பண்ணும் நானும் ரொம்ப போராடுறேன். நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. சூப்பர். அதுதான் இப்போ சினிமான்னு வரும்போது நம்ம நிறைய விஷயம் கத்துப்போம். ஆனா நீங்க படிச்சு முடிச்சது குவாலிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க எப்படி அதை சொல்லுவாங்கல்ல, முதல்ல நான் போன ஆடிஷன் இதுதான்ப்பா, நான் முதல்ல என்னை வந்து கண்டெடுத்த இயக்குனர் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குல்ல. ராம். சூப்பர். அவர் தங்க மீன்கள் தான் அந்த ஒரு இதுதான். அதுக்கு முன்னாடி எதுவும் வந்துட்டு நம்ம போயிட்டு நம்ம சில நேரத்துல சினிமாலே வந்து 2 கேங் இருக்கும், அதாவது 2 இல்ல நிறைய கேங் இருக்கும். நம்ம வந்து ஓகே தம்பி நீ ஒரு 5 லட்ச ரூபாய் கொடு நீ தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்ற கேங்கும் நம்ம கடந்து வந்திருப்போம். சோ அது ராம் சார் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க மீட் பண்ணதா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது? இல்ல, அதுக்கு முன்னாடி என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. ஓகே, அப்போ இந்தியால இல்ல, நான் அப்ராட்ல இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ இங்க வரும்போது வெக்கேஷன் டைம் தான் மீட் பண்றது. இப்ப இப்படி மீட் பண்ணும்போது அவங்களோட நம்ம லொகேஷன் போறது அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது இவர் நம்ம செல்வா சார் நான் அவன் எல்லாம் எடுத்தார் இல்லையா, செல்வா அவரோட நாங்க படத்துல வந்து ஒரு செட்ல வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு சீன் எடுத்துட்டு இருந்தாங்க, ஜேர்னலிஸ்டா, லிசி நீ போய் உட்காரு அப்படின்னாங்க. அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு அந்த டைம்ல ஐயோ நான் என்ன பண்ணோம், நீ சும்மா போய் அப்படி ஸ்டைலா போய் அப்படி உட்காரு அவ்வளவுதான். நாங்க படத்துல ஓகே. சோ அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா பண்ணதுதான் ஆக்சுவலா ஐ வாஸ் லான்ச்ட் பை ராம். சூப்பர். அதுதான் அதான் சொல்லுவாங்கல்ல, கொட்டு வாங்கினாலும் மோதிரம் கையில வாங்கணுன்ற மாதிரி லான்ச்சே வந்து ராம் சார் அப்படின்னும் போது அது சரியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இல்ல ஏன்னா இப்போ இந்த சினிமால வந்து நிறைய விஷயங்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம புதுசா இருக்கும். மார்க்ல நில்லுங்க, லைட்டை வாங்குங்க, எங்க போய் லைட் வாங்கணும்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்லயே வந்து தங்க மீன்கள்ல வந்து டிஓபி சொல்றாப்புல
லைட் வாங்கி இல்லைங்க, லைட் வாங்க, லைட் வாங்கி, லைட் வாங்கினா கூட என்னன்னு தெரியாம வந்துருச்சு அப்படின்னா, ஏய் ஏய் என்ன திட்டாரு நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய டக்குனு ஃபாரினுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். அப்புறம் ராம் வந்து கோவப்பட்டாரு, ஏன் அவங்க புதுசு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லை ஸ்டெலாமிஸ், நீங்க இந்த மாதிரி இவன் லைட் இருக்குன்னா இந்த மாதிரி ஃபேவரா அப்படி நிக்கிறோம் அப்படிலாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. எல்லாம் அதுதான். ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கும்ல, டக்குன்னு போனோடனே ஆஹா இதான் ப்ரொடக்ஷன் ஃபுட்டா, என்ன டக்குன்னு கேரியர்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு ஆள் தானே இருக்கேன் எத்தனை பேருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் பயந்துட்டேன். ஏன்னா வந்து இவ்வளவு பெருசாலாம் வரும்போது என்னது இதுன்னு பார்த்தா அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து இது பயங்கரமா இருக்கு, டெய்லி கல்யாண சாப்பாடு மாதிரி. அதாவது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபுட் ஹெவி அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பர். அதான் உண்மையிலே இந்த உலகம் வந்து சினிமா உலகம் அது ஒரு உலகம் தான் அப்படின்றது தான். இல்ல நீங்க பார்த்து பிரமிச்ச நடிகர்கள் இருப்பாங்கல்ல, அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்கட்டும் இல்லை காலேஜ் பருவத்தில் பயங்கர க்ரஷ்ஷாவோ இல்லை பயங்கர ஐக்கானாவோ பார்த்தவங்க, அப்புறம் அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருந்து அந்த ஃபேன் மொமெண்ட்டு அப்படி நடந்தது ஒன்று. அது தவிர உங்கள் ஒர்க்கை வந்து பர்டிகுலராக அதை அப்ரிஷியேட் பண்ணதும் ஒன்று. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது செம்மையாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் அடிச்சு பாராட்டினேன். அந்த மாதிரி ஒரு 3 கேள்விகள். நான் பயங்கரமான ஒருத்தரோட ஃபேன்னா அது வந்து விக்ரம். அதுதான் அவர் வந்த புதுசுல ஸ்கூல்ல நான் இருக்கும்போது எல்லாருக்கும் ஃபேவரட் ஆக்டர்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும் போது நான் இவரை சொல்லுவேன். இவர் யாருக்குமே தெரியாது அப்போ. ஆனா அப்பவே எனக்கு வந்து நான் சொல்லுவேன், இல்ல ஈ வில் கம் அப் யூ see அப்படி சொல்லி ரொம்ப. அதாவது விக்ரம் சார் வந்து அந்த சேதுக்கு பிஃபோர் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது முன்னாடி. வாவ். ஸோ அப்பவே எனக்கு அவரை பிடிக்கும். பிகாஸ் he looks like one of my brother. அந்த ஃபீச்சர்ஸ் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இனி அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். ஷேர் தி லிங்க் அலெக்சா, ஷேர் தி லிங்க் டு விக்ரம் சார் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஆக்சுவலா என்னோட ஒன் ஆஃப் தி வீட்ல வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த போது இவர் படம், அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க நீ எவ்வளவு பெரிய ஃபேன், போய் பேசு அப்படின்னு. நான் சொன்னேன் இல்ல, இப்போ நான் போய் பேசினேன்னா இட் வில் பி ஜஸ்ட் ஃபேன் மூமெண்ட், யாரும் அப்படி எனக்கு அப்படி வேணாம். when he meets me I want him to remember me. I want him to know me. அப்பதான் நான் பேசுவேன் அப்படின்ட்டு. சூப்பர். அதுதான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இல்ல கண்டிப்பா இப்போ பைசனா இருக்கட்டும், பைசன் வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு தடவை இல்ல பல தடவை பார்த்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு அவருடைய மகனாரை பிடிக்கும்ன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸோ அப்போ கண்டிப்பா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே துண்டா தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது. வயசுல தான் நான் வெறும் போட்டோல தானே வரேன், அது அவருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. அவர் திரும்பி பார்த்திருப்பாருல, அப்படியா அப்படி சொல்லி யார் இந்த அம்மா, ஃப்ரேமுக்குள்ளே ஃப்ரேம் போட்டு வராங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. முன்னாடி நிக்கிறாங்க கத்துறாலும் கதறினாலும் ஃப்ரேம்ல எப்படி ஒரே எக்ஸ்பிரஷன்ல முடிச்சு விட்றாங்களே யாரும். ஸோ இதுதான் இதெல்லாமே சினிமா, அதுதான் ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அதுதான். நம்ம ஒன்று நினச்சிருப்போம் நம்ம இதெல்லாமா ரீச் ஆகும் அப்படின்ற விஷயம் தான் வந்து ரீச் ஆகுமே. நம்ம அதை சொல்லவே முடியாது, நம்ம கையில் கிடையவே கிடையாது அப்படின்றதா. கண்டிப்பாக விக்ரம் சார் இந்த ரீலை பார்த்துட்டு உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. அது ஸோ விக்ரம் சார் ஃபேன்ஸ் ஷேர் திஸ் வீடியோ டு ஹிம். ஓகே. Presta Women's Wear presents Handbag Secrets featuring Lizzie Anthony.